கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட எச்சரிக்கை என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தை நாம் சிறிது நேரம் நாம் தியானிப்போம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே அநேக காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே சிலவற்றை அந்த எச்சரிக்கை என்கிறதான தலைப்பின் கீழாக இருக்கிறதான வேத வசனங்கள் மூலமாக வருகிறதான ஆலோசனையை சிறிது நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ இன்றைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருப்பதில்லை. மற்ற காரியங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறாங்க, ஆனால் அவர்களுக்கான காரியங்களை குறித்து எச்சரிக்கையாக இருப்பது இந்த நாளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, வேத வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 17ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரம் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக. பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவராக இயேசுவானவர் சொல்கிறாரு, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு மன்னிக்கிறதான காரியங்களை குறித்து நாம் அநேக நேரங்களிலே எச்சரிக்கையாக இருப்பதில்லை. காரணம் என்னென்னா, நம்ம என்ன பெரிய தவறு செய்யவில்லை, அவங்க தானே தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை உதாசீனப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ இன்றைக்கி அநேகருடைய ஜெபங்கள் ஏன் இன்றைக்கு கேட்கப்படுவதில்லைன்னா, நம்ம என்ன பண்ணுறதில்லைன்னா சிலருடைய குற்றங்களை மன்னிக்காத அந்த ஒரு விஷயத்தினால என்ன பண்ணுறதுன்னா நம்முடைய ஜெபங்களானது என்ன பண்ணுறதில்லை, கேட்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் நாம் மற்றவர்களுடைய அந்த குற்றங்களை அவர்கள் ஒருவேளை மனஸ்தாபப்பட்டு நம்மிடத்தில் மன்னிப்பை அவர்கள் கேட்பார்கள் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு மன்னிப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில் அந்த நம்மை குறித்து எச்சரிக்கையாக இருக்கிற வேண்டிய விஷயம் என்னென்னா, நாம் மற்றவர்களுக்கு அந்த மன்னிக்கிறதான அந்த காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்பொழுது இளமையை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேதவசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்கிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. பிரியமானவர்களே, இந்த நாளில் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தீமோத்தேயுக்கு எழுதுகிறதான அந்த நிருபத்தில் சொல்கிறாரு, தீமோத்தேயுக்கு உன் இளமையை குறித்து ஒருவனை அசட்டை பண்ணாதபடிக்கு என்ன பண்ண எச்சரிக்கையாயிரு அப்படின்னா அதில் நீ ஜாக்கிரதையாயிரு அப்படின்றார். நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. அப்போ இன்றைக்கு நம்முடைய இளமை, அதாவது ஒவ்வொரு வாலிபருடைய அந்த இளமை குறித்து அநேகர் அசட்டை பண்ணக்கூடியதான சூழல் தான் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேக இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வாலிப காலமானது நாம் அனுபவிக்க ஒன்றாக இருக்கிறது, அதை அனுபவிக்கணும். அதற்கு பாராக நம்ம என்ன பண்ணுறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம இருந்துட்டோம்னா நம்முடைய இளமை காலங்களானது வீணாக போய்விடும் என்று சொல்லி அவர்கள் என்ன இளமை காலத்தை அவர்கள் பொல்லாத காரியங்களுக்கும் பாவங்களுக்குள்ளாகவும் செயல்படுத்தி கொண்டு காலங்களை அவர்கள் வீணடித்து கொண்டு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் கொஞ்சம் வயதான பிறகு என்ன பண்ணுறோம், தேவனுடைய ஊழியத்தை செய்வேன், மாறாக இன்னும் கடவுளுக்காக வாழ்வேன், கொஞ்சம் வயசாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, இது எந்த அளவுக்கு ஒரு கடவுளை ஏமாற்றுகிறதான ஒரு காரியமாக இல்லை, நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறதான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு 58 வயதில் என்ன பண்ணோம், நம்ம அரசாங்கமே என்ன பண்ண, நீ வேலைக்கு தகுதி இல்லை என்று சொல்லி நம்மை புறக்கணித்து இருக்கிறதான ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், தேவனுக்காக நாம் எதுவுமே செய்யாமல் நான் வயதான பிறகு வருகிறேன் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் சொல்லி வந்தால் எந்த அளவுக்கு ஒரு நம்மை நாமே ஏமாற்றுகிறதான, தேவனை கடவுளை ஏமாற்றுகிறதான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொண்டு அந்த இளமை குறித்து தானே இருக்கிறதான அந்த எச்சரிக்கையான ஒரு காரியங்களை நாம்
அதை பார்த்து கொண்டு நாம் இளமை காலத்தில் நாம் தேவனை பின்பற்றுவது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. பிரசங்களை கூட பார்க்கிறோம், நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவர்கள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதற்கு முன்னும், சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாதற்கு முன்னும் பிரியமானவர்களை, இப்படியாக அந்த தொடர்ச்சியாக அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்தில் நினை. பிரியமானவர்களை, நம்முடைய இளமை காலங்கள் அதுக்கப்புறம் வயதான பிறகு நமக்கு இருக்கிறதான அந்த உடல் உறுப்புகளானது அது தளர்ந்து போய்விடும், அது கூனி குறுகி போய்விடும், கண்களானது அது மங்கி போய்விடும். இப்படியாக ஒவ்வொன்றும் பழுதடைவதற்கு முன்பாக அந்த வாலிப காலத்தில் சிருஷ்டிகரை நினை அப்படின்று பிரசங்கில் சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களை, இந்த நாளில் இந்த வாலிப காலத்தை குறித்து அநேகர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதனால் வாலிப காலத்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், தேவனை தேட வேண்டும். தாவீதை குறித்து பார்க்கலாம், வாலிப காலத்தில் தான் தாவீது தேவனுக்கு உத்தமமாக இருந்தபடியினாலே தாவீது ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான், இஸ்ரவேல் ராஜாவாக தாவீது தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆக பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்ம அநேக நேரங்களில் தேவன் என்னை உயர்த்தணும், ஆசீர்வதிக்கணும், என்னை தலைவராக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஆசைப்படுகிறோம், விருப்புணர்வுகளாக இருக்கிறோம். ஆனால் இதற்கு முக்கியமான காரணம், அர்ப்பணிக்க வேண்டியதான நேரங்கள் காலங்களானது நம்ம வாலிப காலத்தில் தேவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னொரு இடத்துல நாம் பார்க்கும் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். பிரியமானவர்களே, அநேகர் விழுந்து போவது இதுதான். இப்போ இன்றைக்கி நான் நல்லா தானே இருக்கிறேன், நல்லா நான் காணிக்கை கொடுக்குறேன், நல்லா நான் என்ன பண்ணுறேன், தேவனுக்காக எல்லாமே நான் பண்ணுறேன், நல்லா ஊழியத்தை செய்கிறேன், விசுவாசமாக இருக்கிறேன், பரிசுத்தமாக வாழுறேன், மற்றவங்களோட நான் என்ன பண்ணுறேன், நன்றாக நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பக்தியாய் வாழறேன்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ண நிற்கிறேன்னு சொல்லி விழுந்து விடக்கூடியதான வாய்ப்புகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, அநேகர் என்ன பண்ணுறாங்க, அந்த ஆயக்காரன் பரிசேனை குறித்து கூட பார்க்கும் பொழுது அந்த பரிசேனை நாம் பார்க்குறோம். அவன் என்ன சொல்கிறான், நான் தசம்பாக கொடுத்து வாரத்தில் உபவாசிக்கிறேன், அநேக காரியங்களை நான் செய்கிறேன், அதெல்லாமே இந்த ஆயக்காரனை போல இல்லாதபடியால் நான் உண்மை சோதரிக்கிறேன் அப்படின்னா. பிரியமானவர்களே, ஆனால் ஆயக்காரனோ தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் என்ன பண்ணுறாருன்னா, வாயாகி மீது கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். பிரியமானவர்களே, விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ நம்ம விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும்னா நாம் நிலைநிறுத்தி கொள்கிறவர்களாக நம்முடைய நிலைமையை நாம் பரிசோதித்து கொள்ளக்கூடியதான அந்த எச்சரிக்கையுள்ள அந்த இருதயம் இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணோம், விழாதபடிக்கு நம்ம எல்லா சூழ்நிலையிலும் தேவன் நம்மை தாங்கி வழியெடுத்து அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணோம், விழாதபடிக்கு எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். பிரியமானவர்கள், அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது லௌகீக கவலைகள் லூக்கா 21:34 நம்ம பார்க்கும் பொழுது, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டையினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, பெருந்திண்டி லௌகீக கவலைகள். அப்போ இதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, பாரம் அடைகிறதான ஒரு எண்ணங்களானது அவங்க சூழ்நிலையினானது அவர்களுக்கு வருகிறது. அப்போ இன்றைக்கி அநேகர் பாரம் அடைந்து என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு அது கிடைக்கலையே, இந்த உணவு கிடைக்கலையே, சாப்பாடு கிடைக்கலையே அப்படிங்கிறதான அந்த உலக கவலைகள். அதனால் பாரமடைந்து தங்கள் நியாயமாய் வாழ வேண்டியதான, ஆரோக்கியமாக வாழ வேண்டியதான அந்த வாழ்வை இழந்து போகிறார்கள். ஆக அந்த ஒரு விஷயத்தை குறித்து, அதாவது பெருந்திண்டியும் லௌகிக கவலைகளினாலே, அந்த பெருந்திண்டியினாலே நம்முடைய இருதயங்கள் பாரமடையாதபடிக்கு அதை சாப்பிட்ணும் இதை சாப்பிட்ணுன்னு சொல்லாமல், மாறாக தேவன் நமக்கு என்ன அனுமதித்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில், அதை நம்ம சாப்பிட்டு சந்தோஷமாக தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக நம்ம வாழ்ந்து இந்த உலகத்தில்
பரிசுத்த வாழ்வை வாழ்ந்து நாம் வல்லமையாக வாழ்ந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த உலகத்தில் வெற்றியுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். அதை குறித்து நாம் ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் நாம் இருக்க வேண்டும். அநேக நேரங்களிலே இந்த உலகத்தில் நாம் நன்றாக வாழ்க்கை போய் கொண்டிருக்கும். ஆனால் திடீரென்று நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதையானது அது கவிழ்ந்து போகக்கூடியதான, இந்த வழிமாறி போகக்கூடியதான வாய்ப்புகள் இருக்குது. அது காரணம் என்னென்னா வஞ்சனை. வேதத்தில் நாம் பார்க்குறோம், மத்தேயு 24:4 வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது, இயேசு அவர்களை பிடித்தமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா வஞ்சிக்கிறதான ஒரு சூழ்நிலை. ஏதோ ஒரு வஞ்சனையில் அவங்க விழுந்து போயிடுவாங்க. நல்லா அவங்க வேலையில் இருப்பாங்க, நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கும். ஏதோ ஒன்று ஒருத்தர் என்ன பண்ண, தன்னுடைய ஆசை வார்த்தைகளை, மாயமான அந்த வார்த்தைகளை சொல்லி அவர்களை தேவனுடைய வழியை விட்டு பின்னுக்கு இழுத்து செல்லக்கூடியதான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25-28 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களை நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது பொய்யல்ல, சத்தியமாக இருக்கிறது. பொய்யல்ல, அது உங்களுக்கு போதித்தபடி அவர் நிலைத்திருப்பீர்களாக. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்படாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். அப்போது இந்த வஞ்சனை என்பது மிக மோசமான ஒரு விஷயம். ஆண்டவராகிய இயேசுவானவர் என்ன பண்ணுறார், நமக்கு நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அப்போ அந்த வாக்குத்தத்தம் என்ன பண்ணுதுன்னா, அந்த வஞ்சிக்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கக்கூடியதான ஒரு மனநிலைமையை நமக்கு கொடுக்குது. அப்போ இன்றைக்கி நம்ம நம்ம பெற்றுக்கொண்டதான அபிஷேகம் அது சகலத்தையும் நமக்கு போதித்திருக்கிறது. அதனால் அந்த சத்தியத்தில் நம்ம நிலைத்திருக்கணும். அவரில் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கி அநேக பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, துரிதமாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம அரைகுறையாக ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனுடைய வழி விட்டு பின்வாங்கி போகிறவர்களாக இருக்கார்கள். ஆக பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னென்னா, அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். அப்போ இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு கிறிஸ்துவன் அவன் வாரம் தவறாமல் என்ன பண்ணணும், சபைக்கு போகணும், தினமும் ஜெபிக்க வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரியதான காரியங்களை குறித்து தன்னை பேணி பாதுகாத்து கொள்ள முடியதான பக்தி வைராக்கியம் உள்ளதான ஒரு வாழ்க்கையை அவன் வாழ வேண்டும். அப்போது வஞ்சியாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வஞ்சனை குறித்து அவர்கள் என்ன அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வாக அவர்கள் இல்லை. பிரியமானவர்களே, சீர்கேட்டை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும். இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சீர்கேடான அந்த காரியங்கள் நிறைய பேருக்கு என்ன புரியுதில்லை. வேதத்தில் நான் பார்க்கும்போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16-17 நம்ம வாசிக்கும் பொழுது, ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். பிரியமானவர்கள், இந்த சீர்கேடு, அந்த சீர்கேடு எதனால் வருகிறதுன்னா, தன்னுடைய இச்சையடக்கம் இல்லாத ஒரு விஷயம், தனக்கு கொடுத்திருக்கிறதான மகிமையை எழுந்து போகிறதான ஒரு காரியங்களினாலே இந்த சீர்கேடு வருகிறது. ஏதோ ஒன்று ஒரு குறைவான ஒரு விஷயத்திற்காக நிறைவான ஒன்றை அங்கே என்ன பண்ணான்னா, ஏசா இருந்தபடினாலே அவன் திரும்பவும் அந்த சுதந்திரத்தை என்ன பண்ணோம், கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான் என்று பார்க்கிறோம். அப்போ சீர்கேடு, இன்றைக்கு அநேக சீர்கேடுகள் இந்த உலகத்தில் காணப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட தீமோத்தேயுக்கு சொல்கிறாரு, 1 தீமோத்தேயு 4:7 வசனத்தில், சீர்கேடும் கிழவுகள் பேச்சுமாக இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு அப்படின்னு. பிரியமானவர்களே, அந்த நாளில் அநேக எச்சரிக்கைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். ஒரு சீர்கேடான எச்சரிக்கை, ஒருவனும் வேசிக்கலனாகவும்
ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்றுப்பட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இருக்க வேண்டாம். உதாசீனமாக நமக்கு இருக்கிறதானே அந்த மகிமையை நாம் எழுந்துபவர்களாக இருக்கிறோம். இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி நண்பர்களுக்காக, இவ்வளோதானா அப்படின்னு சொல்லி மனைவிக்காக, இல்லை கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? நாம் பெற்றுக்கொண்டதான விலை மதிக்க முடியாத அந்த கிருபையை, நம்ம அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துட்டு திரும்பி அதை அடையணும்னு நம்ம தேடினோன்னா தேவன் நிச்சயமாக என்ன பண்ணார்னா கொடுக்க மாட்டார். ஆக பிரியமானவர்களே, இன்றைக்கி அநேக காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்மை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும், இளமை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கணும், விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், பெருந்திண்ணியினால் லௌகிக கவலையினால் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், சீர்கேட்டை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். அவ்விதமான காரியங்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வெற்றியுள்ள அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வோம். தேவன் தாமே இந்த நாளை உங்களையும் ஆசீர்வதிப்பார்.